டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம். டாக்டர் ஏ.ஆர். சாந்தி, மாநில செயலாளர், சமூக சமத்துவ டாக்டர் சங்கம். திரு ஆகாஷ், தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கத்தினுடைய மாநில தலைவர். புதுக்கோட்டை தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் TNMSC மாநில தலைவர், புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மாணவர் ஆகாஷ். அபிநாத், பொதுச் செயலாளர், மதுரை மருத்துவக் கல்லூரி. தீபேஷ், புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி. கோகுல்ராஜ், சேலம் மருத்துவக் கல்லூரி. மற்றும் அமன்குமார், திருச்சி மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட மாணவர் நிர்வாகிகளும் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிக முக்கியமான போராட்டம் சென்று கொண்டிருக்கிறது. அது குறித்து எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காகவும், அடுத்த கட்டமாக மருத்துவ மாணவர்கள், மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய போராட்ட அறிவிப்பு குறித்தும் இன்றைய தினம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒன்றிய பாஜக அரசின் ஆட்சியில் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய எந்த நுழைவுத் தேர்வும் நேர்மையாக நடத்தப்படவில்லை, வெளிப்படைத்தன்மையோடு நடத்தப்படவில்லை. ஏராளமான போட்டித் தேர்வுகள் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன. இதை கண்டித்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா கட்சியும் இளைஞர்கள், மாணவர்களும் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் திரண்டு கடந்த 15 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். போராட்டம் நடத்தக்கூடிய போராளிகள் மீது, மாணவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் மீது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மாணவருடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்காமல் கடுமையான அடக்குமுறை ஏவியிருக்கும் ஒன்றிய அரசை தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கமும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கமும் வன்மையாக கண்டிக்கின்றது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது நியாயமான கோரிக்கைகளாகும். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், அல்லது அவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும். அதேபோல் நீட் நுழைவுத் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டதன் காரணமாக, நீட் நுழைவுத் தேர்வின் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுக்கு ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் இழப்பீட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஜந்தர் மந்தரில் நடத்தி வருகிறார்கள். அந்த மாணவர்களை அழைத்து பேசி, அதேபோல காக்ரோச் ஜனதா கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக ஒன்றிய அரசு அடக்குமுறை ஏவியிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது ஏற்படுவதல்ல, ஜனநாயக விரோத போக்காகும். எனவே ஒன்றிய அரசாங்கம் போராடுகின்ற போராளிகளை அழைத்து பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து தர்மேந்திர பிரதான் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு பலரும் கேட்கின்றார்கள். இந்த பிரச்சனைக்கு காரணமே தர்மேந்திர பிரதான் தான். 2024க்கு முன்பாகவும் நீட் நுழைவுத் தேர்வில் பல்வேறு முறைகள் நடந்தது. வினாத்தாள்கள் பல்வேறு இடங்களில் லீக் ஆச்சு, கசிவெல்லாம் ஏற்பட்டது. 2024 பெரிய அளவுக்கு அந்த வினாத்தாள் லீக் கசிவு என்பது ஏற்பட்டது. அதை உச்சநீதிமன்றமே கண்டித்தது. ஒன்றிய அரசால் ஒரு நுழைவுத் தேர்வை கூட நேர்மையாக நடத்த முடியாதா என்ற அளவிற்கு உச்சநீதிமன்றமே கடுமையான கண்டனங்களையும் ஒன்றிய அரசுக்கு தெரிவித்தது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் உச்சநீதிமன்றமே தலையிட்டதன் காரணமாகத்தான் ஒன்றிய அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் தேர்வுகளை வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையாக எந்த விதமான முறைகேடுகளும் இல்லாமல் நடத்துவதற்காக ஒரு கமிட்டி அமைத்தது. அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி நுழைவுத் தேர்வுகளை, போட்டித் தேர்வுகளை எவ்வாறு நடத்த வேண்டும், முறைகேடுகளை எவ்வாறு தடுப்பது, குறிப்பாக நீட் நுழைவுத் தேர்வில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை எவ்வாறு தடுப்பது என்பதற்காக ஏராளமான பரிந்துரைகளை தேசிய தேர்வு முகமைக்கு NTA அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி வழங்கியது. ஆனால் தர்மேந்திர பிரதான் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு பரிந்துரை கூட அவர் நிறைவேற்றவில்லை. இந்த பரிந்துரையை நிறைவேற்றியிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. 2026 ஏற்பட்டிருக்காது. 22 லட்சம் மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுதக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்காது. எனவே தர்மேந்திர பிரதானுடைய தவறின் காரணமாகத்தான் 22 லட்சம் மாணவர்கள் இந்த வினாத்தாள் கசிவின் காரணமாக மீண்டும் தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதில் பல பேர் தேர்வுகளை மீண்டும் நடத்தியதன் காரணமாக, தேர்வு ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே தர்மேந்திர பிரதானை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அதே போலவே டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி பல்வேறு பரிந்துரைகளை செய்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க
பேப்பர் பேனாவில் தேர்வு எழுதுவதற்கு பதிலாக ஆன்லைன் மூலமாக தேர்வுகள் நடத்த வேண்டும். மத்திய அரசே சொந்தமாக 1000 தேர்வு மையங்களை இந்தியா முழுவதும் உருவாக்க வேண்டும். நீட் நுழைவுத் தேர்வு JEE போல் வருடத்திற்கு 2 முறை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியது. அதுவே தேர்வு மையங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி NTA வழங்கியது. ஆனால் NTA அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அதுக்கடுத்து NTA கட்டமைப்பிலே மிகப்பெரிய குறைபாடு இருப்பதையும் அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி சுட்டி காட்டியது. அதையும் அவர் சரி செய்யவில்லை. NTA கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் பேர் 70 லட்சம் பேர் பல்வேறு தேர்வுகளில் NTA மூலமாக எழுதுகிறாங்க. NTA அந்த தேர்வுகளை நடத்துகிறது. இந்த ஆண்டு மட்டுமே 12 தேர்வுகளுக்கு 65 லட்சம் பேர் இதுவரை விண்ணப்பித்திருக்கிறார்கள். 12 தேர்வுகளுக்கு 65 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆனால் ஏறத்தாழ 65 லட்சம் பேருக்கு தேர்வு நடத்தக்கூடிய ஒரு NTA நிரந்தரமான ஊழியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பணியிடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 39 பணியிடங்கள் தான். அந்த 39 பணியிடங்கள்லையும் 24 பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டிருக்க ஒழிய மீதி பணியிடங்கள் அனைத்தும் காலியாக உள்ளது. எனவே நாங்கள் கேட்பதெல்லாம் 65 லட்சம் பேருக்கு தேர்வு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பில் வெறும் 39 பேர் நிரந்தர பணியாளர் வைத்துக்கொண்டு எவ்வாறு தேர்வு நடத்த முடியும்? அப்போ இவர்கள் ஏராளமான கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸில் நியமிக்கிறாங்க. குறிப்பாக அந்த எண்ணிக்கை கூட போதாது. ஒரு 67 பேர் பார்த்தீங்கன்னாக்க ஒப்பந்த முறையிலையும் ஒரு 124 பேர் அவுட் சோர்சிங் முறையிலையும் இங்கே பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. எனவே இந்த அவுட் சோர்சிங் ஒப்பந்த அடிப்பில் நியமிக்கின்ற பொழுது அவ்வப்பொழுது நியமிப்பாங்க, அப்புறம் அவங்க போயிடுவாங்க, வேற ஒருத்தர் நியமிப்பாங்க. அப்போ எப்படி ரிலையபிலிட்டி இருக்கும்? அவருடைய நேர்மை எவ்வாறு நம்ம பரிசோதனை செய்வது? அவருடைய நடத்தையில எவ்வாறு கண்காணிப்பது? இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு நிரந்தர பணியாளர்னா அவருக்கு பொறுப்புணர்வு இருக்கிறது. அதே போல் அவருடைய பொறுப்பை நம்ம கண்காணிக்க முடியும், தவறு செய்தால் தட்டி கேட்க முடியும். ஆனால் தற்காலிக ஊழியர் இன்றைக்கி வருவார், டக்குன்னு அவங்க நின்றுடுவாங்க, தற்காலிக ஊழியர் பணி நீக்கம் செஞ்சுருவாங்க. அவுட் சோர்சிங் மூலமாக பணியாளர் நியமித்தால் அவர் அவுட் சோர்சிங் மூலமாக எந்த நிறுவனம் பணி நியமனம் செய்ததோ அவங்களுக்கு தான் அவங்க கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். எனவே இது மிகப்பெரிய மோசடிகளுக்கு வழிவகுக்கிறது. எனவே ஒன்றிய அரசின் இந்த மிகப்பெரிய குறைபாடு தான் மிக முக்கியமான காரணம் அந்த நுழைவுத் தேர்வில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு. அதே போலவே இந்த தேசிய தேர்வு முகமை என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி அருண்ஜேட்லி 2015ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவித்தார். அவ்வாறு அறிவிக்கின்ற பொழுது இந்த தேசிய தேர்வு முகமை உருவாக்குவதற்காக அவர் ஒதுக்கிய தொகை என்பது வெறும் 25 கோடி தான். 65 லட்சம் பேர் 70 லட்சம் பேர் தேர்வு நடத்தக்கூடிய ஒரு அமைப்புக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினால் எப்போ அந்த அமைப்பு எவ்வாறு செயல்பட முடியும்? ஆனால் மீண்டும் மீண்டும் மாணவர்கள் தேர்வுக்கான கட்டணத்தை வாங்கி இன்றைக்கு அந்த தேசிய தேர்வு முகமை ஏறத்தாழ 1200 கோடி ரூபா சொத்து இருக்கு. இப்போ இந்த 1200 கோடி ரூபா சொத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் பல்வேறு மையங்களை உருவாக்கவில்லை? பல்வேறு டேர்னோவர் 1200 கோடி ரூபாய்க்கு டேர்னோவரை காணக்கூடிய அந்த அமைப்பு ஏன் அடிப்படையான கட்டமைப்புகளை ஏற்படுத்தவில்லை என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. அதே போலவே இந்த ஒன்றிய பாஜக அரசு தேர்வுகளை இன்றைக்கு மையப்படுத்தி விட்டது, தேர்வுகளை வணிகமயமாக்குகிறது. இந்த தேர்வுகளை நடத்துகின்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ராக்டில் செய்கிறாங்க. பல்வேறு அமைப்புகள்கிட்ட நிறுவனங்கள்ட்ட அவங்க விட்டு விடுகிறார்கள். அவ்வாறு தனியார் அமைப்புகள்கிட்ட தேர்வுகளை நடத்த விடுவதன் காரணமாக அந்த தனியார் அமைப்புகளும் முறைகேடுகளுக்கு காரணமாக இருக்கின்றன. அந்த தனியார் அமைப்புகளில் செயல்படக்கூடிய ஊழியர்களும் அந்த முறைகேடுகளுக்கு காரணமாக இருக்கின்றன. எனவே இந்த NTA பல்வேறு திருத்தங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த NTA இன்றைக்கி ஸ்கிராப் பண்ணிவிட்டு அந்த NTA ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக UPSC அமைப்பை போல ஒரு அமைப்பை ஒன்றிய அரசு உருவாக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் நடத்த வேண்டும் என சமூக சமத்துவ டாக்டர் சங்க சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு UPSCக்கு நிரந்தரமான ஊழியர் இருக்காங்க, ஆனால் NTA இல்லை. இதெல்லாம் இது சொசைட்டி ஆக்டில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் UPSC அரசுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டது. ஆனால் NTA அவர் கடமைப்பட்ட அமைப்பு அல்ல. அது ஒரு சொசைட்டி ஆக்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தனியார் அமைப்பு போல் செயல்படுகிறது. எனவே தேர்வுகள் நடத்துகின்ற அமைப்பையே தனியார் அமைப்பு போல் ஒன்றிய அரசு மாற்றிவிட்டது. அப்போ இதுக்கு நோக்கம் என்ன? இந்தியாவில் நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளையுமே வணிகமயமாக்குவது, எக்ஸாம்ஸை ப்ராஃபிட்டுக்காக நடத்துவது, எக்ஸாம்ஸை கமர்ஷியலைஸ் பண்ணுறது என்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசு செயல்படுகிறது. தேர்வுகள் என்பது லாபத்திற்காக, தேர்வுகள் என்பது ஒரு வணிகம் என்ற அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு தேர்வுகளை பார்க்கிறது. எனவே ஒன்றிய அரசுடைய இந்த பார்வை தான் இந்த பிரச்சனைலாம் காரணம். சீனாவில் உலகத்திலே மிகப்பெரிய நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் நடத்தக்கூடிய தேசிய கல்லூரி மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வு நேஷனல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பேர், நேஷனல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதை ஜூன் மாதம் நடத்துகிறாங்க. அதில் சீனாவில் 1,30,00,000 பேர் ஒவ்வொரு ஆண்டு ஜூன் மாதம் அந்த தேர்வு எழுதுகிறார்கள். 1,30,00,000 மாணவர்கள் எழுதக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வில் சீனாவில் எந்த முறைகேடும் கிடையாது. கியூபாவில் அது போன்ற மாணவர்கள் நுழைவுத் தேர்வு எழுதுகிறாங்க. கியூபாவில் எந்த முறைகேடும் கிடையாது.
தென்கொரியாவில் நுழைவுத் தேர்வு இருக்கிறது, அங்கே இந்த முறைகேடு கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவை சேர்ந்த இடிஎஸ் என்ற நிறுவனம், இடிஎஸ் என்ற கம்பெனி அமெரிக்காவில் இருக்கிறது. அந்த கம்பெனி உலகம் முழுவதும் 5 கோடி மாணவர்களுக்கு பல்வேறு தேர்வுகள் நடத்துகிறது. அந்த தேர்வுகளில் எந்த விதமான முறைகேடு வந்தாலும் எந்த விதமான கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் வெறும் 22 லட்சம் பேருக்கு நடத்தக்கூடிய தேர்வில் ஏராளமான முறைகேடு, பல்வேறு இடங்களில் முறைகேடுனாக்க இந்த ஒன்றிய அரசு தேர்வுகளை நடத்துவதற்கு லாயக்கில்லை, தகுதி என்பதை நிரூபிச்சிருக்கிறாங்க. எனவே அந்த அரசு இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும், தர்மேந்திர பிரதான் பதவியில் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. அதேபோல் இன்றைக்கு ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய எந்த நுழைவுத் தேர்வையும் மாநில அரசுகள் மீது திணிக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கும் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கும் மாநில அரசுகள் தான் மாநில அரசுக்கு நடத்த வேண்டும். அதில் நீட் நுழைவுத் தேர்வை திணிப்பதோ அல்லது தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளுக்கு கியூட் நுழைவுத் தேர்வை திணிப்பதோ அல்லது வேறு நுழைவுத் தேர்வை திணிப்பதோ என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மாநில அரசுடைய உரிமைகளுக்கு எதிரானது, அதே போல கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிரானதாகும். பல்கலைக்கழகங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடிய ஒரு போக்காகும், அது அரசு சட்டத்துக்கு எதிரான ஒரு போக்காகும். அத்தகைய போக்கை ஒன்றிய அரசு கடைபிடிக்கக்கூடாது. எனவே ஒன்றிய அரசு தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019 கொண்டு வந்து அதன் மூலமாக மாநில அரசுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் நீட் நுழைவுத் தேர்வை சட்டப்பூர்வமாக மாற்றியிருக்கிறது. அதேபோல் எம்பிபிஎஸ் இறுதி ஆண்டில் நெக்ஸ்ட் என்ற தேர்வை திணிக்க முயற்சிக்கிறார்கள். இந்தியா முழுவதும் எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இறுதி ஆண்டு மருத்துவ படிப்பை நெக்ஸ்ட் தேர்வை எழுதிதான் அதன் மூலமாக வெற்றி பெற்று தான் அவர்கள் மருத்துவராக முடியும் என்ற வகையில் அந்த நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் தேர்வை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. எனவே இறுதியாண்டு மருத்துவ படிப்பு தேர்வை மையப்படுத்துகிறார்கள். அதிலே மாநில உரிமைகளை, மாநில பல்கலைக்கழக உரிமைகளை ஒன்றிய அரசு பறிக்கிறது. இத்தகைய போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே தேர்வுகளை மையப்படுத்துகிற போக்கை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும், மாநில உரிமைகளை பறிக்கக்கூடாது என்பதையெல்லாம் நாங்கள் வலியுறுத்தி ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கு மருத்துவ படிப்பு கடுமையான போட்டி நிலவுகிறது. ஏராளமான மாணவர்கள் மருத்துவ இடங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 2000 எம்பிபிஎஸ் இடங்கள் காலியாக போகிறது. பல் மருத்துவ படிப்பு என்கிற பொழுது இதோட கூடுதலான எண்ணிக்கையில் பல் மருத்துவ படிப்பிடங்களும் காலியாக போகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய கட்டண கொள்ளை தான். நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் நடக்கக்கூடிய கட்டண கொள்ளை தான் மிக முக்கியமான காரணம். எனவே தேசிய தேர்வு முகமை இன்றைக்கு இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லை. தேசிய மருத்துவ ஆணையம் 2019ஆம் ஆண்டு கொண்டு வந்த சட்டத்தில் நாங்கள் நாடு முழுவதும் 50 விழுக்காடு இடங்களுக்கு மட்டும்தான் கட்டணத்தை நிர்ணயிப்போம், மீதி 50 விழுக்காடு இடங்களுக்கு அந்தந்த கல்லூரிகளில் நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் லிபரேட் செய்து விட்டார்கள். சந்த மதிப்பில் எவ்வளவு வேணாலும் நீங்கள் மதிப்புக்கு ஏற்ப கட்டணங்களை வசூல் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு கட்டண சுதந்திரத்தை வழங்கிவிட்டார்கள். எனவே அதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. நீட் நுழைவுத் தேர்வுக்கும் கட்டணத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் ஒன்றிய அரசு 50 விழுக்காடு இடங்களுக்கு மட்டுமே கட்டணத்தை நிர்ணயிப்போம் என்று சொன்னதின் காரணமாகத்தான் தனியார் மருத்துவக் கல்லூரியில் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப, தங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய வசதிக்கு ஏற்ப, தங்கள் கல்லூரியில் எவ்வளவு பேர் போட்டி போடுகிறார்கள், எவ்வளவு பேர் விரும்புகிறார்கள் என்பதற்கு ஏற்ப அந்த கல்வி நிறுவனங்கள் 50 லட்சம் 1 கோடி வரை எம்பிபிஎஸ்ஸுக்கான கட்டணத்தை நிர்ணயிக்கிறார்கள். எனவே இதற்கு காரணம் ஒன்றிய அரசுடைய கொள்கை, தேசிய மருத்துவ ஆணைய சட்டமே தவிர நீட் அல்ல என்பதனை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். எனவே தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வந்து நீட் நுழைவுத்திலிருந்து மாநிலங்களுக்கு விலக்கு வழங்க வேண்டும். போய் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், மாணவர்களை யார் வேணால் நடத்தலாமா, யார் வேணால் அடிக்கலாமா, யூனிஃபார்ம் இல்லாதவங்க எப்படி அடிப்பாங்கன்னு கேட்டப்போ டெல்லி போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாதவங்கலாம் ஸ்டூடெண்ட்டு நாங்கள், என்ன சார் ஸ்டூடெண்ட் அடிப்பாங்களா, என்ன கதை பேசுகிறீங்கன்னு சொன்னோன்னா ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக டெல்லி போலீஸே ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் இருக்கிறது, அவங்க மற்றவங்க தான் அது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள் மிகப்பெரிய ரொம்ப சண்டை போட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரூமில் தனித்தனியாக ஒரு ஸ்டூடெண்ட்டு, அது பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு லாக் பண்ணிவிட்டு மிக மோசமாக தடியறியால் தாக்கப்பட்டார்கள். அதற்கு முன்பாக ஒவ்வொருத்தருக்கும் உன்னோட ரிலீஜன் என்ன, உன்னோட பேர் என்ன என்று கேட்கப்பட்டது. ஆகவே இந்த போராட்டத்தின் பின்னால் ஆர்எஸ்எஸ் உடைய இந்துத்துவ ஐடியாலஜியும் இருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகள் இதில் இருக்கின்றது. ஒரு சாதாரண விஷயம், ஒரு கல்வி அமைச்சர் அவருடைய தவறுக்காக இதுக்காக பொறுப்பேற்று அவரே ராஜினாமா பண்ணால் அதை நீக்கணும். ஆனால் அதை ஒரு ஈகோவாக எடுத்துக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர்களும் மாணவர்களும் ஒரு அமைதியான முறையில் போராட்டம் நடத்தும் அதை நசுக்குவதற்காக இந்த ஒன்றிய பாஜக அரசு இன்று செய்கின்ற நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கது. உடனடியாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் இது பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமானது, நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, கண் கூட நாங்கள் பார்த்தோம், பலர்
அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் வந்திருக்காங்க. நான் இங்கே வந்திருக்கிறது பேரண்ட்ஸ் தெரியாது என்று சில பேர் சில மாணவிகள் காணாமல் போனதாகவும் வருகின்றன. உடனடியாக அங்கே இருக்கின்ற மாணவர்கள், முக்கியமாக மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். யார் யார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க என்ற முழு விவரங்கள் சொல்ல வேண்டும். அனைவருடைய பாதுகாப்பும் ஒவ்வொருவருடைய பாதுகாப்பும் அரசாங்கத்தால் உறுதி செய்யப்பட வேண்டும். டெல்லி போலீஸ்காரங்க பெண்கள் மீது, மிக முக்கியமாக இளம் மாணவிகள் மீது செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து உடனடியாக பெண்கள் மீது அத்துமீறி நடந்தவர்கள் அந்த காவல்துறையினராக இருந்தாலும், காவல்துறை போர்வையில் இருந்தாலும், இராணுவத்தினராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெண்கள் அடுத்தடுத்து படிப்பதற்கு வருவார்கள். இன்றைக்கு இருக்கின்ற ஜென்சி மாணவர்கள், இளைஞர்கள் இந்த பாஜக, ஒன்றிய பாசிச பாஜக அரசுடைய அராஜக போக்கை ஏற்க மாட்டார்கள். நிச்சயமாக எதிர்குரல் எடுப்பார்கள். ஆகவே இந்த பாஜக அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதே அடுத்த நோக்கமாக செய்வதையே மோடியே அதை செஞ்சு வைக்கிறாருன்னு தான் சொல்லணும். இந்த நேரம் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணி தான் இந்த மேட்டரே முடிஞ்சிருக்கும். அதை மீண்டும் அதை ரெசிஸ்ட் பண்ணிட்டு பிஜேபி இருப்பதன் காரணமாக போராட்ட வடிவமாகி அங்கே இருக்கின்ற போராட்டத்துக்காரர்கள் மோடி தான் ரிசைன் பண்ணணும், மோடியோட ஆட்சி கலை வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மாணவர் விரோத, ஜனநாயக விரோத, தொழிலாளர் விரோத ஆட்சி நடத்துகின்ற பாஜக ஆட்சி தான் இது எல்லாவற்றிற்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அதெல்லாம் கிடையாது. வெறும் சொசைட்டி ஆக்டில், இப்போ சாதாரணமாக நம்ம 4 பேர் சேர்ந்து ஒரு சொசைட்டி ஆக்டில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. அதனால தான் எவ்வளவு கம்ப்ளைண்ட் யார் அவங்க கொடுத்தாலும் 2024, 25 நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இன்றைக்கி வரைக்கும் தர்மேந்திர பிரதான் மேலே யார் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. ஏன்னா அந்த சொசைட்டி ஆக்ட் அப்படி இருக்குது. யாருக்குமே பதில் சொல்ல வேண்டாம். அதை நம்ம ஏற்பாடு பண்ணணும். பார்லிமெண்ட்ல அதுக்கான இது ஏற்பாடு பண்ணிக்கணும். நம்ம அந்த லைன் சேர்க்கணும் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட்ல. அதுக்காக மிக முக்கியமாக தேர்வு நடத்துல தனியார்ட்ட கொடுக்கணும்னு நோக்கம். அதுக்காக சொசைட்டி ஆக்ட் வச்சிருக்காங்க. தேர்வுகளை தனியார் மயமாக்குறது தான். அதில் கோடிக்கணக்கான ரூபாய் வருது. ஒரு சாதாரணமாக தலைவிரி கோலத்தில் ஸ்டூடெண்ட்ஸை இது பண்ணுறாங்க. ஒரு ரூபாய்க்கு கிளிப்பு கொடுக்க முடியாதா? அப்போ ஏகப்பட்ட ரூபாய் பணம் வாங்கிக்கிறீங்க. அரசாங்கம் தான் தேர்வு நடத்தணும், மாணவர்கள்ட்ட தான் பணம் வாங்குறீங்க. அப்படி தலைவிரி கோலத்தில் அப்படியே விரித்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் நடத்த வைக்கணும்னு என்ன அவசியம்? எங்கள்கிட்ட சங்கம் சார்பாக மிக நல்ல கோரிக்கைகளை வச்சுருக்கோம். நீங்கள் எக்ஸாம் நடத்துறது முடிவு பண்ணிட்டீங்க. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு நாங்களே நடத்திக்கிறோம், விட்டுடுங்க. ஒன்றிய அரசுடைய இடத்துல நீங்கள் நடத்தணும்னா அதை ஒழுங்காக நடத்துங்க. மாணவர்களுக்கு தேர்வு நடத்துறீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் இருக்குன்னா ட்ரெயினுக்கு டிக்கெட் அவங்களுக்கு கொடுங்க. என்ன லாஸ்ட் மினிட்ல தான் நீங்கள் சென்டர் சொல்கிறீங்க, ஆனால் டிக்கெட்டே புக் பண்ண முடியல. எப்படி குழந்தைங்களுக்கு காசு கிடைக்கும்? அப்போ அதுக்குன்னு ஸ்பெஷல் 25 லட்சம் பேர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணோம், பேரண்ட்ஸ் மூவ் பண்ணோம், ஸ்பெஷல் ட்ரெயின் விடுங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். குழந்தைங்களுக்கு தலையை ஹேர் டைப் பண்ணுறதுக்கு நீயே கிளிப்பு கொடு, நீயே அந்த டிஷர்ட்டை கொடுத்துரு, ஏன் என் பிள்ளையோட டிஷர்ட் எல்லாம் கிழிக்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி நல்ல ஆலோசனைகளை சொல்லியிருக்கோம். ஸோ இதையெல்லாம் செய்யாமல் தொடர்ந்து அராஜக போக்கோடு ஒன்றிய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், பிரைவேட் மூலமாக ஏராளமான மாணவர்களை தேர்வில் வச்சா அது மூலமாக அந்த பிரைவேட் கம்பெனி லாபம் அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்போ தேர்வு ஒரு போட்டித் தேர்வு மாணவர்கள் நலன் கருதி நடத்துறதை விட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க தனியார் கம்பெனி லாபம் கருதி நடத்துறாங்க. அதான் பிரச்சனை. இப்போ நீட்டுக்கு அப்பர் ஏஜே கிடையாது. ஸ்டூடெண்ட்டு 17 வயசு ஸ்டூடெண்ட் எழுதுவாங்க, அவங்க வாத்தியாரம் எழுதுவாங்க, ரிட்டையர் ஆனவங்க எழுதுவாங்க. அப்போ நிறைய பேர் எக்ஸாம் எழுதுனா நிறைய காசு கிடைக்குங்கிறத நோக்கம். வியாபாரமயமாகிட்டது. ஆமாம், இல்லை இப்போ அந்த போராட்டமே தேவையில்லாதது. ஏனென்றால் தொடர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்போ அவர் தர்மேந்திர பிரதானை நீக்கிட்டாலே முடிஞ்சு போச்சுல. அது போராட்டத்தை யார் நடத்துறா? போராட்டத்தை நடத்துறதே மோடி அரசாங்கம் தான். அவங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. மாணவர்களும் போராடுறாங்க, இளைஞர்களும் போராடுறாங்க, பேரண்ட்ஸ் போட. இப்போ நாங்கள் போடல, ஜனதா பார்ட்டியும் போராடுறது இல்லை. அதில் யார் வேணாலும் இருக்கலாம். சமூக சமத்துவத்துறை டாக்டர் சங்கம் மாதிரி இந்தியா முழுமைக்கு இருக்கிற ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே அங்கே போறாங்க இல்லையா? ஸோ அப்போ மாணவர்களுக்கு ஆதரவான குரல். அவங்க ஆரம்பத்தில் இத்தனை பேர் அங்கே போய் ஜந்தர் மந்தர்ல சேரல. ஏன்னா அவங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் நினைச்சாங்க. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலைன்னா அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக, சிஜேபிக்கு ஆதரவாக எல்லாருமே தான் இறங்குறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சென்னை அலுவலகத்திலும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கின்றோம். யாருக்கு ஆதரவா? அங்கே எல்லாரும் டெல்லி போயிட்டு இருக்க முடியாது, அதனால பண்றோம். ஆகவே இந்த போராட்டத்தை முடித்து வைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது, ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். சார், இன்னைக்கு ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு பிஎம் ஒரு வீடியோ போட்டிருந்தார் காலையில் 7:30. முக்கிய முடிவு
மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்றதா தான் இருக்கணுமா? என்ன முடிவா இருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க? இல்லை அவர் ஜோதிடத்தில் நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை. பார்க்கலாம் என்ன ஆனால் நடக்குது. அறிவிக்கட்டும், தர்மேந்திர பிரதான் பதவியை நீக்க செய்யட்டும், வரவேற்கிறோம். சரிங்களா? அதான் ஊகங்களுக்கு பதில் சொல்லல. நன்றி. சார் இந்த ஸ்டூடெண்ட் போராட்டம்லாம் இப்படி ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு 4-5 நாள் விஜய் வந்து அவருடைய படத்தை சிஎம் அவருடைய படத்தை பார்த்து மினிஸ்டர்லாம் போய் படம் பார்த்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இது வேற அது வேற. தமிழ்நாடு அரசு இதை ஆதரிக்க வேண்டும். தாவேக்கா அந்த போராட்டங்களை ஆதரவு தெரிவிக்க வேண்டும். தாவேக்காவும் வீதியில் இறங்கி போராட வேண்டும்.